இலங்கையில் மின்சார கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த உயர்வு யாருக்கு பொருந்தும், யாருக்கு கட்டணம் மாறாது, 2026ஆம் ஆண்டின் எஞ்சிய பகுதிக்கு கட்டணம் எவ்வளவு அதிகரிக்கும், முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 180 யூனிட்களுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 18% கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் மாதத்திற்கு 0 முதல் 180 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துபவர் என்றால் உங்களுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இருக்காது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த திருத்தப்பட்ட கட்டணங்கள் 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டின் எஞ்சிய பகுதிக்கும் முழுமையான 3ஆம் காலாண்டுக்கும் நடைமுறையில் இருக்கும். ஏன் இந்த திடீர் உயர்வு? இலங்கை மின்சார சபையின் நிதி நிலைத்தன்மையை பேணுவதற்கும் மின்சார உற்பத்தி செலவுகளை சமாளிப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு தற்போதைய காலாண்டில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் ஒவ்வொரு வகைப்பாட்டிற்கான தெளிவான கட்டண பட்டியலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விரைவில் வெளியிடும். குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு இது ஆறுதலான செய்தி என்றாலும் 180 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு இது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். இந்த மின்சார கட்டண உயர்வு பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள்.